பல்கலைக்கழகம் மற்றும் SRM கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஆண்களுக்கான ஹாக்கி போட்டி சென்னை எழும்பூரில் உள்ள ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் JNTU அனந்தபுரி பல்கலைக்கழக ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை சென்னை பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் மகாதேவன் அவர்கள் கலந்து கொண்டு போட்டியை பார்வையிட்டார். பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்தினார். இதில் மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் உடனிருந்தனர். வணக்கம். சென்ட்ரல் டிவிஜி சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் SRM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது முதல் முறையாக சென்னையில் தென்மண்டல பல்கலைக்கழகத்துக்கான ஆடவர் ஹாக்கி போட்டியை துவக்கி இருக்கிறோம். இது இன்னும் 2 நாட்களில் முடிவின் தருவாயில் இருக்கிறது. 7ஆம் தேதி 3ஆம் தேதி ஆரம்பித்து 7ஆம் தேதி முடிய போகிறது. கிட்டத்தட்ட 67 பல்கலைக்கழகங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 67 பல்கலைக்கழக வீரர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நடைபெறும் இந்த விளையாட்டு போட்டி முக்கியமான விளையாட்டு போட்டி. இதிலிருந்து முன்னேறும் மாணவர்கள் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு தகுதி பெறுவார்கள். முக்கியமான இந்த விளையாட்டு போட்டியில் பெங்களூர் பல்கலைக்கழகம், பெங்களூர் சிட்டி பல்கலைக்கழகம், SRM பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரா பல்கலைக்கழகங்கள் முன்னிலை பெற்று வருவார்கள். மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இது போன்ற அணிகள், அண்ணா பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட 8 பல்கலைக்கழகங்கள் இறுதியான ஒரு நிலைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகில உலக தர வரிசையில் இந்த போட்டியை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த மைதானத்தை தேர்ந்தெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 67 பல்கலைக்கழகங்கள், 67 பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட 1500 வீரர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதுல இறுதியாக முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் 4ஆம் இடத்தை பெறுவர்கள் அகில இந்திய பல்கலைக்கழகங்களிலே நடக்கக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளில் கல்வியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இல்ல பரிசு இது தகுதி சுற்று போட்டி. தென்னிந்தியாவிலிருந்து நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை வேலை 4 பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுத்து அகில இந்திய பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிக்கு அனுப்பி வைப்பதற்கான அந்த உரிமத்தை எங்களது அகில இந்திய பல்கலைக்கழக விளையாட்டு குழு மையம் எங்களுக்கு அந்த கடமையை வழங்கி இருக்கிறது. அதற்கான போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அகில இந்திய லெவலில் பங்கேற்கும் மாணவர்கள் கிட்டத்தட்ட 4 ஜோன்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நார்த்து, தெற்கு, கிழக்கு, மேற்கு 4 ஜோன்களிலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய 16 அணிகளுக்கிடையான நாக் அவுட் மற்றும் லீக் சுழற்சி முறையில் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும். இங்கே நடக்கக்கூடிய போட்டி அகில இந்திய விளையாட்டு போட்டியில் லீக் கம் நாக் அவுட் முறையில் விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டு அவர்களுக்கான சான்றிதழை எங்களுடைய அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகம் சான்றிதழ் வழங்கும். அந்த சான்றிதழை வைத்து கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில விளையாட்டு போட்டிகளிலே பங்கேற்பதற்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்படும். அதே போன்று அதில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிக்கு வழங்கக்கூடிய லட்சக்கணக்கான ரூபாய்களை கிட்டத்தட்ட ஒரு மாணவருக்கு 2 லட்சம், ஒரு மாணவர் வெற்றி பெற்றால் அது நம்ம 18 பேர் மாணவர்கள் 18 2 லட்சம் அதை தமிழ்நாடு அரசு வழங்கும். மகாதேவன், சென்னை பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குனர், விளையாட்டு போட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர்.